புத்தி கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள். கங்கை கரையில் கனகபுரம் என்ற ஊர் இருந்தது. அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லோரும் தர்மவான்களாக இருந்தனர். அங்கு யசோதனன் என்ற மன்னன் இருந்தான். அவன் தயால குணம் கொண்டவன். பக்கத்து நாட்டை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளும் அவன் நினைத்ததே இல்லை. அதே நாட்டில் ஒரு பெரிய வணிகன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு உன்மாதினி என்ற கன்னிப்பெண் ஒருத்தி இருந்தாள். வியாபாரி யசோதன மன்னனிடம் சென்று, அரசே, உலகிலும் நிகரற்ற மிகவும் அழகுள்ள பெண் எனது மகள் ஒருவளே. அவளை தங்களுக்கு மனம் முடித்து கொடுப்பதே எனது விருப்பம். அவளை ஏற்றுக்கொள்வதோ வேண்டாம் என்று தள்ளுவதோ உங்கள் இஷ்டம் என்றான். மன்னர் அந்த பெண்ணின் அழகில் மங்கள குறிகள் இருக்கிறதா என்பதை அறிந்து வர அமைச்சர்கள் சிலரை அனுப்பினார். உலகையும் மயக்கும் அவள் அழகை கண்ட அமைச்சர்கள், அரசன் இவளை மணந்து கொண்டால் நாட்டை கவனிக்க மாட்டான். இவள் அழகில் மயங்கி அந்தப்புறத்திலேயே வீழ்ந்து கிடப்பான். அதனால் நாடு பாழாகிவிடும். இவளுடைய அழகில் மங்கள குறிகள் தோன்றவில்லை என அரசனிடம் சென்று கூறுவோம் என முடிவெடுத்தனர். இதை கேட்ட அரசனும் அந்த பேரழகியான உன்மாதினியை தன் தேவியாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். அரசன் இப்படி கூறிவிட்டதால் வணிகன் தன் மகளை படைத்தலைவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். உன்மாதினி கணவனின் வீட்டில் சந்தோஷமாக இருந்தாள். ஆயினும் அவள் மனதில் ஒரு கேள்வி முள் போல் குத்திக் கொண்டே இருந்தது. தன் தேகத்தில் ஏதோ அமங்கல குறிகள் இருப்பதாக அரசன் சொல்ல காரணம் என்ன? அது அவள் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. அதை நினைத்து நினைத்து மனம் வருந்தினாள். அரசன் தன்னை அவமானப்படுத்தியதற்கு பழிவாங்க தன் மாளிகையின் மேன் மாடத்தில் நின்று வீதியில் உலா வரும் அரசனை பார்த்தாள். அவள் உருவத்தையும் அழகையும் கண்ட அரசன் திகைத்து விட்டான். மாறன் எய்த கணைகள் அரசன் உள்ளத்தில் தைத்தன. அரண்மனை வந்ததும் அந்த மங்கை யார் என்று விசாரித்தான். முன்னர் ஒரு சமயம் தான் வேண்டாம் என்று நிராகரித்த வணிகனின் மகள் என்று அறிந்து கொண்டான். அவள் அழகில் அமங்கல குறிகள் தெரிகிறது என பொய்கூறிய அமைச்சர்களை நாட்டை விட்டே துரத்தி அடித்தான். அதன் பிறகு அரசனுக்கு இரவு பகல் அவள் நினைவுதான் வந்தது. அந்த நினைவால் வாடி வதங்கினான். அந்த பெண்ணின் மீது ஏற்பட்ட காதலால் அரசன் உடலையும் உள்ளத்தையும் வருத்தி வந்தான். அவன் உடல் நிலை பற்றி பலரும் வந்து வந்து விசாரித்தனர். ஆனால் தன் உள்ளத்தில் இருக்கும் காதலை பற்றி மன்னனுக்கு வெளியில் சொல்ல வெட்கம். கடைசியில் தனது அந்தரங்க அமைச்சனிடம் விஷயத்தை கூறிவிட்டான். இதற்காகவா கவலைப்படுகிறீர்கள் மன்னா? தங்கள் ஆணைக்காகத்தான் அவள் காத்திருக்கிறாள். தாங்களே அவளை அழைத்து கொள்ளலாம் என்றான் அமைச்சன். ஆனால் நீதி தவறாத மன்னன் இந்த உபதேசத்தை ஏற்கவில்லை. ஒரு நாள் உன்மாதினியின் கணவன் படைத்தலைவனின் காதிற்கு இந்த செய்தி எட்டியது. மன்னரிடத்தில் ராஜபக்தியும் விசுவாசமும் கொண்டவன். அரசனின் காலில் விழுந்து, நானே மனமாற அவளை அர்ப்பணம் செய்கிறேன். இந்த அடிமையின் மனைவியை தங்கள் அடிமைகளுள் ஒருத்தியாகத்தான் தாங்கள் கருத வேண்டும். படைத்தலைவனின் மனைவி என்று நினைக்க வேண்டாம். இல்லாவிட்டால் அவளை கோவிலுக்கு தானமளித்து விடுகிறேன். பிறகு தாங்கள் அவளை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்றான். இப்படி படைத்தலைவன் திரும்ப திரும்ப வற்புறுத்தி சொன்னபோதும் அரசன் கோபம் கொண்டு அதனை ஏற்க மறுத்துவிட்டான். அரசனாக உள்ள நான் அறநெறியை விட்டு விலகினால் சாமானிய மக்கள் எப்படி அதை கடைபிடிப்பார்கள்? இந்த குற்றத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன். இது மிக பெரும் களங்கத்தை உண்டாக்கிவிடும். நீ உன் மனைவியை துறந்துவிட நினைத்தால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பெண்களின் மானத்தை அவ்வளவு எளிதாக கருதி நடந்தால் உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். அதற்கு சாவே ஏற்ற மருந்து என்று அரசன் படைத்தலைவனிடம் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினான். ஆனால் அனைவரது சொல்லையும் கேட்காமல் மனதிற்குள்ளாகவே வெந்து வெந்து புழுங்கிக் கொண்டே இருந்த மன்னன் ஒரு நாள் திடீரென்று இறந்து விட்டான். அரசனின் இறப்பிற்கு பிறகு உயிர் வாழ விரும்பாத படைத்தலைவனும் தீக்குளித்து உயிர் நீத்தான். இக்கதையை கூறிக்கொண்டே வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, அரசன், படைத்தலைவன் இவர்களுள் யார் சிறந்தவர்கள் என்று கேட்டது. இதில் என்ன கேள்வி? அரசன்தான் சிறந்தவன். உன்மாதினியிடம் கொண்ட காதலால் தன் உடலையே இழந்தாலும் அறநெறியின் வழியிலிருந்து நழுவவில்லை. அவ்வளவு திடமான மனதுடன் இருந்தான் அரசன்.
அதனால் அவனே சிறந்தவன் என்று பதில் கூறியதும் வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு சென்றது. அதை தேடி புறப்பட்டான் விக்ரமாதித்தன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி நண்பர்களே.